நம்ம குளமங்கலம் வக்கீல் திருப்பதி அப்போ வந்து ஜல்லிக்கட்டில் மாடு வச்சுருக்காங்க. 20 மாடு 25 மாடு பக்கம் இருக்குது. ஆனாலும் வீரர்கள் நம்ம ஏன்னா அந்த மாட்டை பிடிக்கிறதுக்கும் நிறைய பேர் வராங்க. மாடை பிடிக்கணும் நமக்கு ஒரு இது இருக்குல்லண்ணே, மாடு பிடி வீரர் வந்து இந்த மாடை கட்டணுமேனு ஒரு இது இருக்கும். இருந்தாலும் அந்த மாடே நம்மளை பாஞ்சதுனாலும் அவங்க தானே எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறது. ஏன்னா இன்ன வரைக்கும் இன்சூரன்ஸுங்கிறது எங்கேயுமே கிடையாது. நானும் 2017 முதல் ஜல்லிக்கட்டில் உள்ளே வரேன். அப்போலேருந்து இன்ன வரைக்கும் கேட்டுட்ருக்கோம். 2018 இன்ன வரைக்குமே அந்த இன்சூரன்ஸை பற்றி தான் நாங்கள் கேட்டுட்ருக்கோம். இதை பற்றி ஒரு இதுவுமே கிடையாது. அடிபட்டாலும் சரி, என்னோட கூட இருந்தவனுக்கு பசங்களுக்கு எல்லாருக்கும் ஒருத்தவனுக்கு பையனுக்கு பாஞ்சு நுரையீரலாம் வெளில வந்துருச்சுண்ணே. இன்னொரு பையனுக்கு குடல் வெளில வந்திருக்கு. ரொம்ப இதாக இருக்குண்ணே. ஏன்னா இன்ன வரைக்கும் இன்சூரன்ஸுங்கிறது அரசாங்கம் என்ன இது பண்ணலண்ணே. அதை பற்றி என்ன பேச்சு எடுக்கலண்ணே. நாங்களும் 2017 இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோண்ணே. ஆனால் அப்பா மட்டும்தான் அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டாங்கண்ணே. அவங்க கை காசு சொந்த காசை போட்டு நமக்கு எவ்வளோ எதானாலும் சரி அவங்களே பார்த்துக்கிறாங்கண்ணே. இந்த வாரத்தில் மட்டுமே ஒரு 2-3 வாரத்தில் மொத்தம் 17 பேர் நான் ஜல்லிக்கட்டில். இப்போ வடமாடு நடந்துச்சுண்ணே. வடமாட்டில் 17 பேர் பக்கம் அடிபட்டுருக்காங்க. எல்லாத்துக்குமே அப்பா தானே பார்த்துக்கிட்டதுங்க. எல்லாமே என்ன பண்ணுறாங்கண்ணே, ஒரு ஊரில் வேடிக்கை நடக்குது அப்படின்னா கமிட்டி தானே, விழா கமிட்டி தானே சரியான முறையில் நமக்கு இப்போ ஒரு அடிபட்டுச்சுன்னா கூட நம்மளை பார்த்துக்க மாட்டாங்கண்ணே. ஒரு ஊரில் எல்லாம் இப்போ காவல்துறையும் இருக்காங்க, கால்நடைத்துறையும் இருக்குது, எல்லாமே மருத்துவத்தையும் இருக்காங்க. இருந்தாலும் நமக்கு அந்த இது ஒன்றும் கிடைக்கிறது இல்லைண்ணே. இன்னமும் அந்த பழைய மாதிரி தானே இருக்குது. எல்லாம் வராங்க போகிறாங்க. ஒரு மாடு பாஞ்சு எனக்கு தையல் போடும்போதுண்ணே உள்ள தேங்காய் நார் இருக்குல்லண்ணே, அந்த தேங்காய் நாரோட வச்சு தைச்சிட்டாங்க. அது வந்து ரொம்ப இதாகி ஒரு எனக்கு என்னென்னா, நான் அடிப்பட்டாலும் இந்த கை எலும்பு உடஞ்சப்போ ஒரே வாரத்திலே போய் மாடு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒரு மாடு உள்ள தேங்காய் நார் வச்சவங்க ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப காயமாக போச்சுண்ணே. பழங்காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தானே இன்னும் எல்லாம் வந்திருக்காங்க, நடைமுறையில் எல்லாம் இருக்காங்க. அவ்வளோதான், மற்றபடி எதுவும் கிடையாதுண்ணே.